கடல் கன்னி அழுகிறான். ஆனா அவளோட கண்ணீர் துளிகள்லாம் முத்துக்களா மாறுது. இதை பார்த்து அந்த பையன் என்னது இது அதிசயம்னு கேக்குறான். அதுக்கு அவ சிரிச்சுக்கிட்டே இன்னும் கொஞ்சம் கண்ணீர்களை விடுறான். நிறைய முத்துக்கள் வருது. இவன் பணத்து மேல ரொம்ப ஆசை வந்துருது. இப்ப நிறைய அழுன்னு சொல்றான். அதுக்கு அந்த கடல் கன்னி எனக்கு அழுகியே வரலன்னு சொல்றா. வெங்காயத்தை காட்டுறான். அப்பயும் அவ அழுக மாட்டேங்கிறா. சரி இதுக்கப்புறம் இவ யூஸ் ஆக மாட்டான்ட்டு அவளை ஷோகேஸ்க்கு வைக்கிறான். அதனால நிறைய மக்கள் வந்து பார்ப்பாங்க, நிறைய காசு கிடைக்கும்னு பாக்குறான். ஆனா அங்க வர மக்கள்லாம் இவளை துன்புறுத்த ஒரு குட்டி பொண்ணு இவளை போய் காப்பாத்த பாக்குறான். ஆனா அந்த குட்டி பொண்ணையும் அடிக்கிறாங்க. கடுப்பான கடல் கன்னி அப்படியே கண்ணெல்லாம் ரெட் கலரா மாதிரி ஒரு பவரை காட்டுறா. பார்த்த மக்கள்லாம் பயந்து அலறடிச்சு ஓடுறாங்க. இவனுக்கு பிசினஸ்லாம் லாஸ் ஆயிடுச்சு. கடுப்போட அந்த கடல் கனியை அவன் கேவலமா திட்டுறான். அதனால கடல் கனி மறுபடியும் அழுகிறான். ஆனா இந்த முறை முத்துக்கள் வராம வெறும் கற்கள் தான் வருது. கடுப்பானவன் அவளை போட்டு செமையா அடிக்கிறான். உன்னை கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டுறான். அந்த நேரம் பார்த்து வானத்துல ஒரு மிகப்பெரிய சிகப்பு கலர் கண்ணு வருது. அதை பார்த்து இவன் திகச்சு போய் நிக்கும் போது இவன் உடம்பெல்லாம் செதில்கள் வளர ஆரம்பிக்குது. இப்ப இவனும் ஒரு மாறிட்டான். பாவம் இந்த பையன் பேராசப்பட்டனால இப்ப அவனுக்கு மிகப்பெரிய பெரு நஷ்டமாயிருச்சு.